என் தங்கப்பிள்ளையே, சரியாக இன்றைய நாள் வைகாசி மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமை. என் பிள்ளையே, இந்த நாளில் இந்த வராகி உன்னை தேடி வந்து ஒரு வாக்கினை தருகிறேன் என்றால், என் பிள்ளை அதனை கவனமாக கேட்டு உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற மிகப்பெரிய திருப்பத்தை எதிர்காண நீ தயாராக இருக்க வேண்டும். என் பிள்ளையே, இன்று என்னை கண்டதும் என் வாக்கினை கேட்க ஓடி வந்தாயல்லவா? உன்னுடைய இந்த அன்பினை உனக்கு நான் நிச்சயமாக நம்பிக்கையாக்கி கொடுக்க விரும்புகின்றேன். என் பிள்ளை, நாளைய விடியலில் என் குழந்தைக்கு வெற்றி செய்தியோடு ஒருவர் உன்னை தேடி வரப்போகின்றார். என் தங்கமே, அவரினுடைய புகைப்படத்தை நான் உனக்கு காண்பிக்கின்றேன். அவரினுடைய பெயரையும் நான் உனக்கு சொல்கின்றேன். என் குழந்தை, சர்வ நிச்சயமாக அவரிடத்திலிருந்து உனக்கான மிக பெரிய உதவி ஒன்று கிடைக்கப் போகின்றது. அதற்கு நான் சொல்வதையும் நீ செய்ய வேண்டும். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் விடியலில் நீ நினைக்கின்ற விஷயம், அன்று மாலை நீ யோசிக்கும் பொழுது என்னவெல்லாம் நடந்தது, எதுவெல்லாம் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தது, எதுவெல்லாம் நம்மை அவமானப்படுத்தியது என்று யோசித்து பார்க்கின்றாய் அல்லவா? என் பிள்ளை, நீ அப்படி யோசித்து பார்த்திருந்தால் நிச்சயமாக என்றோ உன் வாழ்க்கைக்கான தெளிவை நீ பெற்றிருப்பாய். ஆனால் நீ என்ன யோசிக்கின்றாய் தெரியுமா? இன்று நடந்த அவமானங்களை பற்றி மட்டும்தான் யோசிக்கின்றாய். இன்று உனக்கு நடந்த கஷ்டத்தை பற்றி மட்டும்தான் சிந்திக்கின்றாய். ஆனால் இத்தனை கஷ்டங்களுக்கு மத்தியிலும் அவ்வப்பொழுது இடையிடையே உனக்கு கிடைத்த சந்தோஷத்தை மட்டும் நீ யோசிக்க மறந்து விடுகின்றாய். அதற்கு என்ன காரணம்? உன்னுடைய எண்ணங்கள் அதை சரியாக சிந்திக்கவில்லை. நீ யோசிக்கின்ற விஷயங்கள் எல்லாமே எதிர்மறையாகவே இருக்கின்றது. என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எப்பொழுதும் எதை சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்று நீ யோசிக்கின்றாயோ அதை சார்ந்ததாக எந்நாளும் உன் வாழ்க்கையில் மாறிவிட வேண்டும். ஆனால் நீயோ அந்த கஷ்டத்தை பற்றி மட்டுமே சிந்திப்பதனால் மேலும் கஷ்டங்கள் வருவதை உன்னால் தவிர்க்க முடியவில்லை. அந்த ஒரு சிறு சந்தோஷத்தை ஒரு நொடி கிடைத்திருந்தாலும் அதை நீ நினைத்து பார்த்தால் நிச்சயமாக அடுத்தது இதை சார்ந்து என்ன செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் பிறக்கும். என் பிள்ளையே, இந்த தாயானவள் ஒவ்வொரு முறை உன்னிடத்தில் வந்தும் உனக்கு உதவிகள் கிடைக்கப் போகின்றது என்று ஒருவரை கை காட்டுகிறேன் என்றால், அதை விட உன் வாழ்க்கையில் உனக்கான சிறப்பான நாள் வேறு எதுவும் கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எங்கோ இருக்கின்ற உனக்கு இந்த தெய்வத்திடமிருந்து இத்தனை அதிசக்தி வாய்ந்த வாக்கு கிடைக்கிறது என்றால், என் பிள்ளை, அதனால் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற மிக பெரிய திருப்பம் உன் கண் முன்னே உடனடியாக நிகழப் போகின்றது என்கின்ற அர்த்தத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அம்மா உன்னோடு பேசுகின்றேன், உன்னை காண வருகின்றேன், உனக்காக இருக்கின்றேன் என்று மீண்டும் மீண்டும் அழுத்தி சொல்ல வேண்டும் என்று நீ எதிர்பார்க்காதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னோடு இருப்பேன். ஒருவேளை நீ தவறே செய்திருந்தாலும் அம்மா உன்னை நல்வழிப்படுத்துவேன். என் குழந்தையாக இருக்கும் பொழுது யாருக்குமே தவறு செய்கின்ற எண்ணம் வந்துவிடாது. நாம் தவறு செய்தால் நம் தாயானவள் நம்மை கண்டிப்பாள், அவள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறாள் என்ற எண்ணம் உனக்குள் வரும். இந்த எண்ணத்தினால் என் பிள்ளை, உன் வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே இந்த தாயின் கைகளால் பெற்றுக்கொள்வாய். அதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். என் குழந்தை, உன்னுடைய இத்தனை கால தவம், இத்தனை கால ஏக்கம், இதுவெல்லாம் ஒரு முடிவுக்கு மிக விரைவாகவே வரும். எதற்காக ஏங்கி நிற்கின்றாயோ அதை உன் வாழ்க்கையில் நான் சர்வ நிச்சயமாக தருகின்றேன். என் தங்கமே, இன்று இந்த நொடி உன் வாழ்க்கையில் நான் இருக்கின்றேன். அதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம்.
நாளை நீ உதவி கேட்கப் போகின்றவர் யார் என்று நான் உனக்கு சொல்லிவிட்டால் நிச்சயமாக என் குழந்தை நீ இன்னமும் மகிழ்ச்சி அடைவாய். நான் சொல்கின்றவரிடத்திலிருந்து நீ உதவிகளை கேட்கக்கூட வேண்டாம். நான் சொல்கின்ற அவரை நீ நினைத்தால் போதும், அவரிடமிருந்து உதவி உனக்கு கிடைத்துவிடும். என் பிள்ளையே, நாளைய விடியல் வளர்பிறை சஷ்டியின் விடியல். முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். நாளைய விடியலில் முருகப்பெருமானினுடைய அன்பையும் அருளையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் மூலமாக நீ உனக்கான உதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். முருகப்பெருமான் உனக்கு நாளைய உதவிகளை எப்படி செய்ய வருவார் என்று நான் சொல்கின்றேன். யார் மூலமாக வருவார் என்று நான் சொல்கின்றேன். அவர் வருகின்ற அடையாளம் என்னவென்று நான் சொல்வதை கவனித்துக்கொள். என் பிள்ளையே, நாளை உனக்கு உதவியை செய்யக்கூடியவர் நிச்சயமாக முருகப்பெருமானினுடைய அன்பினை பெற்றவராக இருப்பார். ஏனென்றால் அவரினுடைய பெயரானது முருகப்பெருமானினுடைய பெயர்களுள் ஏதேனும் ஒன்றாக இருக்கும். அதாவது அவரின் பெயர்களில் ஏதேனும் ஒரு பெயரை தன் பெயராக கொண்டவர் என்றால் முருகன், சரவணன், கந்தன், வேலன், கதிரன் என்று இது போன்ற ஏதேனும் ஒரு சாயலில் அவரினுடைய பெயர் நிச்சயமாக இருக்கும். அவரினுடைய பெயரை நீ யோசித்து பார்த்தால் அது முருகப்பெருமானினுடைய பெயராக இருக்கும். என் பிள்ளையே, இப்பேற்பட்ட ஒருவரிடத்திலிருந்து நாளை நிச்சயமாக உனக்கு உதவி கிடைக்கும். இந்த உதவியை நீ பொன்னாகவோ பொருளாகவோ எதிர்பார்க்க கூடாது. அப்படி கிடைத்தால் அது உன்னுடைய அதிர்ஷ்டம். ஆனால் நிச்சயமாக அவரிடமிருந்து வருகின்ற வார்த்தைகள் உன் வாழ்க்கையை மிகப்பெரிய திருப்பத்தை நோக்கி அழைத்துச் செல்லும். உனக்கு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், நீ செய்ய நினைக்கின்ற ஒரு செயல் இப்படித்தான் முடியும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர் உன்னுடைய பாதையை மாற்றி கொடுக்கலாம். அந்த பாதையில் சென்றால் உனக்கு வெற்றி மிகவும் அருகாமையில் இருப்பதை அவர் உனக்கு உணர்த்தலாம். இப்பேற்பட்ட ஒருவரினுடைய அறிவுரைகளும் அவரினுடைய வழிகாட்டுதலும் உனக்கு நாளை கிடைக்கும் என்றால் அதை நீ யாரோ சொல்கிறார், எதற்கோ சொல்கிறார் என்று தவிர்த்து விடக்கூடாது. என் தங்கமே, உனக்கு நிச்சயமான சந்தோஷத்தை இந்த வராகி தர காத்து கொண்டிருக்கின்றேன். நான் சொல்கின்ற ஒவ்வொருவரையும் நீ சரியாக வழிபட்டால் நிச்சயமாக என் குழந்தைக்கு வாழ்க்கையில் எல்லாம் சரியாக நடக்கும். என் தங்கமே, முருகப்பெருமானிடத்தில் ஒரு வேண்டுதலை வைக்கும் பொழுது அவருக்கு நீ வெற்றிலை தீபம் ஏற்ற வேண்டும். அதாவது ஒரு தாம்பூல தட்டில் 5 வெற்றிலைகளை வரிசையாக அடுக்கி அதன் மேல் நீ அகல் வைத்து அவருக்கு நெய் தீபம் ஏற்றலாம். அல்லது சாதாரணமாக நல்லெண்ணெய் ஊற்றியும் தீபம் ஏற்றலாம். இப்படி ஏற்றி அவரிடத்தில் ஒரு வேண்டுதல் வைக்கும் பொழுது முடியவே முடியாது என்று ஒரு நாளும் அவரால் சொல்ல முடியாது. நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என்ற வாக்குறுதியை மட்டுமே அவரால் கொடுக்க முடியும். என் பிள்ளையே, இது போன்ற சூழ்நிலைகளை எதிர்நோக்கி நீ அவரை கையெடுத்து வணங்கு. அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் நாளைய விடியலில் உன் கைகளில் கொண்டு சேர்ப்பார். என் தங்கமே, நீ அவரை வணங்கித்தான் அவர்கள் உனக்கு உதவியை செய்ய வரப்போகிறாரா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. இந்த வராகியானவள் உனக்காக நாளை முருகப்பெருமானினுடைய அன்பையும் அருளையும் பெற்று கொடுக்கின்றேன். அவரை வணங்கி நீ அவரிடம் வேண்டுதல் வைத்தால் உடனடியாக உன் வேண்டுதல்கள் நிறைவேறும். நான் சொல்வதை கேட்டு அதை நீ செய்வாயானால் நிச்சயமாக என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் பல நன்மைகள் முருகப்பெருமானால் கிடைக்க பெறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த தாயானவள் அவரிடத்தில் என் பிள்ளைக்கான கஷ்டங்களை தீர்த்து கொடுக்கச் சொல்லி வேண்டுதல் வைக்கின்றேன். நிச்சயமாக உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் அவரால் நிறைவேற்றி கொடுக்கப்படும். அம்மாவின் அன்பினை பெற்று கொண்டது போல அவரின் அன்பையும் நீ பெற்று கொண்டால் போதும்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.